ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு எந்த டாரோ கார்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தி ஹேங்க்டு மேன். ஸோ தி ஹேங்க்டு மேன் வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு விஷயம், அவர் என்ன வந்துட்டு நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, த அக்செப்டன்ஸ். அது எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்மள அந்த அக்செப்டன்ஸும் நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கு சரண்டர் ஆகிடணும் அப்படிங்கிறத தான் வந்துட்டு இவர் வந்து நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுவார். இப்போது நம்மள நிறைய பேர் வந்துட்டு இந்த விஷயம் எனக்கு ஏன் நடந்தது, இது ஏன் வந்துட்டு இப்படி போய்கிட்டு இருக்கு, இது இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் அந்த ப்ரெசென்ட் மூமெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம சரண்டர் ஆகி அந்த அந்த திங்ஸ் இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம எப்போ வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறோமோ, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துட்டு யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ தட் நம்ம பாஸ்ட்டில் ஸ்டக் ஆகவே மாட்டோம். ஸோ அதை ரிமைண்ட் பண்ணுறது தான் வந்துட்டு ஹேங்க்டு மேன். இது மட்டும் தான் இவர் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நிறைய பேர் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஸ்டக் ஆகி நின்றுட்டே இருப்பாங்க. அது விஷயத்தை பற்றியே பேசிட்டு அந்த விஷயத்தை பற்றியே வந்துட்டு ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் வந்துட்டு ஹேங்க்டு மேன். அது மட்டும் இல்லாமல் ஹேங்க்டு மேன் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும் வேணும் வேணும்னு சொல்லி அதுக்காக வந்துட்டு நம்ம போராடுவோம். அது வேணும் வேணும்னு சொல்லி நம்ம அந்த வாண்டிங் வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எப்போ வந்துட்டு அதை நம்ம லெட் கோ பண்ணுறோமோ அதுக்கப்புறமா யூனிவர்ஸ் அதை நம்மளுக்கே வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ நம்ம அது வேணும் வேணும் வேணும்னு சொல்லி எவ்வளோ ரிஜெக்டாக அதை பிடிச்சிட்டே இருக்கோமோ நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, அது நடக்காமல் போகலாம், அதுக்கு வந்துட்டு தடை ஏற்பட்டுகிட்டே போகலாம். ஸோ இந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் யூனிவர்ஸ் கையில் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு அதுக்கான ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும் போதும், உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து நடக்கும். அந்த வாண்டிங்கை வந்து விட்டுட்டு இப்போ ப்ரெசென்ட் சுச்சுவேஷனை நம்ம எப்போ அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ நம்மளுக்கு எல்லா விஷயமே வந்துட்டு நல்லபடியாக தான் வந்துட்டு நடந்து முடிக்கும். ஸோ நம்மளோட எமோஷ்னல் பேக்கேஜையும் வந்துட்டு அப்படியே நம்மள என்ன சொல்கிறது, ஓகே நம்ம மனசுக்குள்ளே எந்த மாதிரியான வலிகள் இருந்தாலும் அதை அப்படியே வந்துட்டு லெட் கோ பண்ணிவிட்டு நம்ம மூமெண்ட்டை வந்துட்டு நம்ம வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு எல்லா விஷயமே வந்துட்டு நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இவர் சொல்ல வராரு. ஸோ இவர் நீங்கள் எதுக்காக ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது எனக்கு வந்துட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு இவரை ப்ரே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பாஸ்ட் லைஃப்லேயே ஸ்டக் ஆகிட்டு இருக்கீங்க, இல்லை பாஸ்ட்டில் நடந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட்டே வந்துட்டு உங்களை வந்துட்டு ரொம்ப பாதர் பண்ணிகிட்டே இருக்குது, அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஹேங்க்டு மேனை வந்துட்டு ப்ரே பண்ணலாம், இன்வைட் பண்ணலாம். ஸோ இன்னும் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டாரோ கார்ட்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயம் வந்துட்டு சொல்ல வரேன். அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் தேன்மொழி. டரவா பாய்.